வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமாடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவப்பு கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எப்போவுமே நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து கண்ணில் பார்க்குற 10 மணிக்கு பார்க்குற LTPயை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்ட்டு அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் 457 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. எந்த காரணத்தினால 456 ரெஃபரன்ஸாக வச்சு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆனதுனால அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு முக்கியமாக ரெசிஸ்டன்ஸாக இருந்தது 462 பல முறை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட்டில் பையிங் மொமெண்டம் இல்லை அப்படின்றத குடிக்கிறதுக்காக சிகப்பு கலரில் கேண்டில் ஸ்டிக்கை காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பல முறை 456 டெஸ்டிங் நடந்துகிட்டே இருந்திருக்கு. 456 சப்போர்ட் எடுத்துகிட்டு காப்பர் மார்க்கெட் ரொம்ப நேரம் நின்றுச்சு. கடைசியாக அதையும் பிரேக் பண்ணி 456 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணி 454 மற்றும் 453 30 வரைக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் போய் 456 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் பலன் கொடுக்காத காரணத்தினால தொடர்ந்து சரிவை சந்தித்து 453 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டோட ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை விடையும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட ரொம்ப கம்மியாக க்ளோசிங் வந்திருக்கு. இதில் ஒரு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறப்ப 2 சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வீடியோ அனாலிசிஸ், எது முக்கியமான ஜோன் அப்படின்றது, மற்றும் குட்விலோட சார்ட்டிங் டூல். பர்டிகுலராக டே ட்ரேட் பண்ணுறப்ப நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போ நம்ம என்ன தான் அப் ட்ரெண்டில் போகணும்னு எதிர்பார்த்துருந்தாலும், நம்ம ஒரு தவறான முடிவை எடுத்தாலும் அதை வெரிஃபை பண்ணி திருத்திக்கிறதுக்கு தான் குட்விலோட சார்ட்டிங் டூலும் ப்ரொவைட் பண்ணுறோம். முக்கியமான ஜோன் என்ன, அந்த ஜோனில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு தான். அந்த அடிப்படையில் நேற்று பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறி நடந்தால் கூட நம்மளை ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க வைக்காமல் நம்மளை எப்போவுமே சரியான பாதையிலே கொண்டு போகிறதுக்கு தான் இந்த 2 சேவையும் உங்களுக்கு கொடுக்குறோம் குட்வில் கமாடிட்டிஸ்லேருந்து. அதனால் இந்த 2 சேவையும் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்களே ட்ரேடிங்கில் தப்பு செய்யணும்னு நினச்சா கூட தப்பு செய்கிறத தடுத்து நிறுத்துகிற கெப்பாசிட்டி இந்த 2 சர்வீஸ்க்கும் உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த அடிப்படையில் 456 ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காப்பர் நம்மளை 456க்கு மேலேயும் கீழேயும் ரொம்ப கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் பண்ணிகிட்ருக்குன்ட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டுக்காக காப்பருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட் அதோடைய ட்ரெண்டை பிக்கப் பண்ணும் அப்படின்றதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்மளோட முயற்சியை செயல்படுத்துவோம். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம். குட்விலோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி நல்ல பயன்பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை முடிச்சுக்கிறோம்.